அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்கள் என்று யாரை பற்றியும் நாம் முடிவு செய்யக்கூடாது, அதற்கு அனுமதி இல்லை என்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக நம்ம செய்திகளை அறிந்து வருகிறோம். அந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளையும், அந்த நிகழ்வுகளிலிருந்து யாரையும் நம்ம நல்லவர் என்று கணிக்க இயலுமா என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வெளியூரில் இருந்து ஒரு 4 கூட்டத்தார் வருகிறார்கள். ரிஅல் என்கிற பெயரில், தக்வான் என்ற பெயரில், உசையா என்ற பெயரில், பனு லஹ்யான் என்ற பெயரில் உள்ள 4 கூட்டத்தாருக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஒரு கூட்டத்தாரும் வெளியூர்களிலேருந்து வர்றாங்க 4 கூட்டத்தார்கள். இப்படி பல கூட்டம் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது வெளியூர்களில் இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை அறிந்து தெரிந்து கொண்டு ரசூல்லாட்ட வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறது தொடர்ந்து நடக்கிற ஒரு வழக்கம். அந்த மாதிரி தான் இஸ்லாம் வளரவும் செஞ்சிச்சு. அப்படி இந்த 4 கூட்டத்தார் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் 4 கூட்டத்தார்லேயும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இஸ்லாமிய போதனையை சொல்லித்தர்றதுக்கு நீங்கள் ஒரு சஹாபாக்களை, அறிஞர்களை அனுப்பி வைங்க, எங்கள் கூட அனுப்பி வைங்க, அவங்கள அழைத்து செல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோங்கிறாங்க. நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோங்கிறாங்க. நாங்கள் போய் வந்து அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்கள் சில அறிஞர்களை எங்களோட அனுப்பி வைத்தீங்கன்னு சொன்னால் அவர்களை வைத்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் நேர்வழி காட்டுவோம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதை நம்பிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் இருந்து, அன்சார்னா மதீனாவாசிகளில் இருந்து ஒரு 70 சஹாபாக்களை தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க. அந்த 70 பேர் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டால், அன்றைக்கி இருந்த சஹாபாக்களில், அன்சாரிகளில் ரொம்ப திறமையான ஆட்கள், ரொம்ப மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள். அதாவது இரவெல்லாம் வந்து விறகு புரைக்கி உழைத்து விட்டு பகலெல்லாம் வந்து வணக்கத்தில் ஈடுபட்டு ஒரு மார்க்கத்தில் முழுமையாக ஈடுபட்டவர்கள் என்று அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அவங்கள குர்ராக்கள், காரிகள், மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள் என்று அவர்களை நாங்கள் அழைப்போம், அப்படியான ஆட்கள். அப்போ ஒட்டுமொத்த சகாபாக்களை தேர்ந்தெடுத்து இவங்களாம் நல்ல விவரமான ஆட்களாக இருக்கிறாங்க, இவங்களை அனுப்பினோம்னா நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 70 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 70 பேரை அழைத்து கொண்டு இந்த 4 கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, அவங்க ஊருக்கு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது மதீனாவையெல்லாம் கடந்து பேர் மவுனான்னு சொல்லி ஒரு பாரடைஞ்ச கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கிட்ட வந்த உடனே அவர்கள் ஊர்லேருந்து சில ஆட்களை வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 70 பேரை வந்து இவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, 2 பேர் 3 பேரை கொண்டு வரலாம். 70 பேரை ஏதாவது செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், ஆளுக்கு ஜாஸ்தி வேணும். அப்போ 70 பேரோட வர்றோம்ன்ற தகவலை கொடுத்து அந்த கிணற்றுக்கு அருகில் என்ன செய்கிறாங்கன்னா சூழ்ந்து காத்து நிற்க வைத்து இவங்க வந்த உடனே இவங்களும் அந்த இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அடியாட்களும் சேர்ந்து 70 பேரையுமே கொண்டுடுறாங்க. 70 சஹாபாக்களை கொலை செஞ்சிடுறாங்க. கொலை செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே ரொம்ப கவலைன்னா அந்த மாதிரி கவலைப்படுறாங்க. 1 மாத காலம் இவங்களுக்காக குனூத்து ஓதுனாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் குனூத்து ஓதுனாங்கன்ற ஹதீஸ் படிக்கிறோம்ல, அதெல்லாம் இதுக்கு உள்ளது தான். 1 மாத காலம் யாரெல்லாம் அவர்களை நீ நாசமாக்கு, அவர்கள் மீது என்னுடைய பிடி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 4 கூட்டத்தாருக்கு எதிராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் 5 வேளை தொழுகையிலையும் குனூத்து ஓதுகிற அளவுக்கு பாதிப்புக்குள்ளானாங்க. எப்படிப்பட்ட பொறுக்கு மணிகளான சஹாபாக்களை நம்ம இழந்துட்டோம், நல்ல மார்க்க அறிஞர்களை இழந்துட்டோமேன்னு கவலைப்பட்டு செய்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து புகாரில் 3064வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த சம்பவத்தில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்கல்ல, போய் தான் சொல்லியிருக்கிறாங்க, நெசமாக ஏற்றுக்கிறல, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதுக்கு வரவும் இல்லை. அப்போ இஸ்லாத்தை கற்பிப்பதற்காக ஆட்களை கூப்பிடும் வரல.
வந்ததை என்னன்னு கேட்டால், இவருக்கு பாடம் கற்பிக்கணும், முஸ்லீம்களில் சில பேரை கொலை செய்யணும், திட்டமிட்டு அவங்களில் உள்ள நல்ல அறிஞர்களை காலி பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோடு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்கிறாங்க. ஏற்றுக்கிட்டோங்கிறது ரசூல் அப்படியே நம்பிடுறாங்க. அப்போ நல்லடியார் நம்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, நல்ல மக்கள் தான் இவங்க நம்புகிறாங்க. நம்புறது மாத்திரம் இல்லாமல் ஒரு 70 சஹாபாக்களை நம்பி அனுப்புகிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு நம்பி தான் அனுப்புகிறாங்க. இவங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, வேறு ஒரு நோக்கம் இல்லைன்னு நம்புகிறாங்க. ஆனால் இறுதி முடிவு என்ன ஆயிடுச்சு, அவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதுக்கும் வரல, வஞ்சகத்தோடு வந்திருக்கிறாங்க. 70 சஹாபாக்களையும் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார், திட்டமிட்டு சதி செய்து கொள்வதற்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது பிறகு தெரியுது. எப்போ தெரிகிறது, நடந்து முடிஞ்ச உடனே. அவர்கள் கொல்லப்பட்ட பிறகுதான் இவங்க வந்தது கெட்ட நோக்கத்தில் வந்தாங்கன்னு தெரிகிறது. அப்போ ஒரு மனிதரை நல்ல அடியார் என்று நமக்கு கருத இயலும் என்று இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியார்கள் தான் நம்மளுக்கு கருதுனாங்க. இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோன்னு வந்தாங்க 4 கூட்டத்தார்கள், நல்லவங்கன்னு கருதாட்டி நம்பி அனுப்பி வச்சுருப்பாங்களா? அவங்க சொல்வது உண்மை இல்லைன்னு கருதி இருந்தால் என்ன அனுப்பி வச்சுருப்பாங்களா? சில நேரத்தில் இந்த ஆட்கள் அனுப்பாமல் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் மனசில் நம்பாமல் வெளிப்படையாக அப்படி நம்புகிற மாதிரி நடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இதில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இஸ்லாத்தில் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க, அதை நம்பி 70 பேர் அனுப்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நபிகள் நாயகத்துக்கு தெரியுமாக இருந்தால் 70 பேர் பழி கொடுத்துருப்பாங்களா? பழி கொடுக்குறது தானே இது. 70 பேருடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமல் அவங்கள நல்ல மக்கள் என்று நினைத்தார்கள். அவங்க நினைத்தது தவறிவிட்டது என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி ஒரு அவுளியாங்கிறது? நம்ம என்ன செய்கிறோம், எந்த ஒன்றையும் பார்க்காம நம்ம ஒரு அவுளியா, இவர் அவுளியா, இவர் மகான், அல்லாஹ்வுக்கு நேசமானவர் நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறபடி அவுளியாவை இருப்பார்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இவங்களும் அவுளியா தான். அப்படி பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இஸ்லாத்தில் ஏற்றால் சஹாபின்னு அர்த்தம். இந்த 4 கூட்டத்தார் வந்தாங்களே, வந்து ஒரு சஹாபிக்கு உள்ள இலக்கணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்தித்து இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் சஹாபாக்கள். அப்போ இந்த 4 கூட்டத்தாரையும் சஹாபாக்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள். சமுதாயம் நினைத்தது. அந்த கூட போன 70 பேர் நினைத்தார்கள், நல்ல புது சஹாபாக்கள் கிடைச்சிட்டாங்கன்னு. அப்போ சஹாபாக்கள் என்று கருதப்பட்டவர்கள் சஹாபாக்கள் இல்லை. யாரால் கருதப்பட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கருதப்பட்டார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களாலும் கருதப்பட்டார்கள். கூட போன 70 பேர் இருக்கிறாங்களே, அவங்களும் நல்லடியார்னு நினச்சிருப்பாங்க. புது தோழர்கள் கிடைச்சிட்டாங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க நினச்சி தான் அவங்களும் நம்பி போனாங்க. மார்க்கத்தை சொல்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு போகிறாங்க. அப்போ அத்தனை பேருடைய கணிப்பு பொய்யாயிடுச்சா இல்லையா? அன்னைக்கு இருந்த நன்மக்கள்லாம் சேர்ந்து இந்த 4 கூட்டத்தாரை நல்லடியார் நம்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய கணிப்பு எல்லாம் பொய்த்து போய் என்ன இருக்கிறது, கடைசியில் இவங்க கொல்லப்பட்ட பிறகு அவங்க வஞ்சகத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. அது மட்டும் தெரியலை, வஞ்சகத்தோடு ஒருத்தர் வருவாரையானால் அதை யாருக்கும் அறிந்து கொள்ள முடியாது, நபிகளுக்கும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்து கொடுத்தாலே தவிர என்ன செய்ய முடியாது? நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்ய முடியும்? இவர் நல்லடியார், இவர் உண்மையை தான் சொல்கிறாரு, அல்லாஹ்வை ஏற்றுக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினாங்களே, அப்படித்தான் நம்ப முடியும். எதை வச்சு நம்ப முடியும்? வெளிப்படையாக அவர் கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு நம்ப முடியும். வாக்குமூலம் கொடுக்குறாங்க இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு இதை வாக்குமூலம். அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன்னு சொன்ன உடனே சரி நல்லடியார்கள் நம்பிட்டாங்க. நான் நம்புகிற மாதிரி நீங்கள் நம்புகிற மாதிரி நம்பிட்டாங்க. நிஜத்தில் அல்லாஹ்விடத்தில் என்னவா இருந்திருக்கிறாங்க? நம்பும்போது சொன்னாங்களே, அந்த சொல்லும் போதே கெட்டவனை தான் இருக்கிறான். அவன் இப்போ கொலை செஞ்ச பிறகு நமக்கு கெட்டவனு தெரியுது, ஆனால் ஆரம்பத்தில் கெட்டவனை தான் இருந்தான். வரும்போதே வந்தது கெட்ட நோக்கத்தில் வந்தான். அவன் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறவன் வரல. கல்புல வந்து விஷத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள், வஞ்சக எண்ணத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள், தன் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். அந்த வஞ்சகத்தை ரசூல் அறிந்தார்களா? இவர்கள் வஞ்சகர்கள், மகா கெட்டவர்கள் அப்படின்னு என் ரசூலுல்லாஹ் அன்றைக்கி அறியலை. அறிந்திருந்தால் 70 பேர் அனுப்பியிருப்பாங்களா? அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த 70 பேருக்கு என்ன வேணாலும் ஏற்படுமே, அதை அனுப்பிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இது 70 பேருடைய உயிர் பிரச்சனை ஒன்று அதில் அடங்கி இருக்குது. அல்லாஹ் வந்து வஹீலையாச்சும் இதை அறிவித்து கொடுத்துருப்பான்ல, அதை கூட எல்லாம் செய்யலை. வஹீல் அணிஞ்சிருக்கலாம், நீ அனுப்பிடாதே, இந்த 70 பேருக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று அறிவித்து கொடுத்தாவது அவள் அதை தடுத்தானாண்டா இல்லை.
அப்போ நல்லடியார்கள் என்று அல்லாஹ் எப்போ அறிவித்து கொடுக்க நாடுறான்னு அப்படி அறிவிப்பானே தவிர அறிவிக்கவன் நாடவில்லை என்று சொன்னால் அதையும் செய்ய மாட்டான். இது அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் நம்ம பார்வையில். ஆனால் அல்லாஹ் தான் முடிவு எடுக்கிறவன், அவனுக்கு அது சரின்னு படணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த 70 பேர் மரணிக்கணுங்கிறது அதில் எழுதி வச்சுருப்பான். இந்த முறையில் மரணிப்பார்கள்னு விதியாக்கி வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் என்ன செய்யலை, இந்த இவங்க 74 கூட்டத்தாரும் மகா வஞ்சகர்கள், இவனை நம்பாதே என்று வகையிலையும் வரல. அப்போ இறைநேசர்கள் என்பதை தன்னுடைய சொந்த அறிவுனாலேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிய முடியவில்லை. அல்லாஹ்விலிருந்து வகி வந்தும் என்ன செய்ய, வகி வரவும் செய்யவில்லை, வகியின் மூலமாக அறிவிக்கப்படவும் இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய இந்த சம்பவத்தை படித்து திருப்பி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்களின் நம்ப வைத்து ஏமாற்றிருக்கிறார்கள், நன்மக்கள் என்று காட்டி எப்படி ஏமாற்றிருக்கிறார்கள்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும், பாடம் கட்டுற மாதிரி தெரியலை. எதை வேண்டாலும் நம்ம அவுளியான்னு சொல்ல தயார், ஒரு கதை தான் நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை, ஏதாவது அந்த அவுளியா இருந்தாரா இல்லையா, எந்த வருஷம், அது ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. அது என்ன மாதிரி நம்ம சொன்னாலும் என்ன செய்கிறாங்க, குரங்கு மஸ்தான் அவுளியாண்டாலும் அவுளியாங்கிறோம், சட்டி மஸ்தான் அவுளியாங்க. இப்படிலாம் மனிதர்கள் இருந்திருப்பார்களா அப்படிலாம் நம்ம நினச்சி பார்க்குறது தயாராக இல்லை. எதை வேண்டாலும் அவுளியா இறைநேசர்னு சொல்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ் இதை கேட்கமா, இந்த சம்பவத்தை எதுக்கு நிகழ்த்துறான், இது எதுக்காக பாதுகாத்து நமக்கு அறிவிக்கப்படுகிறது, இதிலிருந்து பெற வேண்டிய விஷயத்தை நீ பெறணும் என்பதற்கு தான். ஏண்டா என் தூதர் வழி அப்படி நடந்துச்சேடா, அவங்களுக்கே தெரியல, நீ எப்படி அப்படியான முடிவு பண்ணு கேட்பான்ல. என்னுடைய தூதருக்கு இந்த 4 கூட்டத்தாரை பற்றி அவங்க நல்லடியார்னு அவங்க நம்புனாங்க, பொய்யா போச்சே, அதையும் அந்த மாதிரி ஆக்கி காட்டுறேன், நீங்கள் விளங்குவதற்கு தானே ஆக்கி காட்டுறான்ல, கேட்க மாட்டானா? இதை விட அவர் எப்படி பாடம் சொல்லி தர்றது? அவ்வளோ அழகான முறையில் என்ன செய்கிறான்னா, இந்த நல்லடியாருங்கிற இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையை விட்டுருங்கன்றது அர்த்தம். இது என்ன அர்த்தம், அவர் அவுளியா அது நமக்கு தேவையே இல்லை. அவர் அவுளியான்னு நினைக்கக்கூடிய எத்தனை பேர் அல்லாட்ட சைத்தான்களாக இருப்பார்கள். நீங்கள் சைத்தான்கள் என்று கருதின எத்தனை பேர் அல்லாட்ட அவுளியாவாக இருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்ன செஞ்சுருப்பீங்க, இவர் அவுளியான்னு சொல்லியிருப்பீங்க, எதை வச்சு சொல்லியிருப்பீங்க, தலப்பா பார்த்து சொல்லியிருப்பீங்க, ஜிப்பா பார்த்து சொல்லியிருப்பீங்க, பெரிய தஸ்மீமனை வச்சுருந்தா சொல்லியிருப்பீங்க, பள்ளிவாசலில் கதியாக இருந்தால் சொல்லியிருப்பீங்க, அல்லது சில சித்து விளையாட்டுகள் அதை செஞ்சால் சொல்லியிருப்பீங்க, சில கட்டுக்கதைகளை நம்பி சொல்லியிருப்பீங்க, அவங்க பேரில் புளி இருப்பாங்க, அதை உண்மையை நம்பி சொல்லியிருப்பீங்க, எல்லாம் அங்கையில் தெரியும். அதனால் எந்த ஒரு மனிதரை பற்றியும் மகான் என்று அவுளியா என்று சொல்வது மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய பெரிய குற்றம். அப்படியான ஒரு சக்தி அல்லாஹ் எந்த மனிதருக்கு கொடுக்கவில்லை. இந்த பேசிக்கு ஆழமாக உட்கார்ந்துட்டுச்சுன்னா இஸ்லாத்தில் ஷிர்க் வராது. இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள இணை கற்பித்தல் வரவே முடியாது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற அந்த புதுசில் உக்கல்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் வர்றார்கள். அந்த கூட்டத்தாருக்கு பேர் உக்கள். 8 பேர் வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொன்னால் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் யார் சொன்னாலும் ஏற்றுக்குருவாங்க. நமக்கு அதான் கடமை. அவனாக இருப்பானோ இவனாக இருப்பானோ ஏதோ அனுப்பி வச்சுருப்பாங்களோ அப்படிலாம் நினைக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. ஒருத்தர் இஸ்லாத்தில் இருக்கிற அவங்க கல்பை பார்க்குற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறானா அதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8 பேர் வந்த உடனே இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்ட உடனே வந்த உடனே என்ன செய்யனா, அவங்களுக்கு அந்த மதீனாவுடைய சீதோஷண நிலை ஒத்துக்கொள்ளலை. இந்த 8 பேர் வந்தவுடனே வயிற்று போக்கு அந்த மாதிரி சில நோய்க்கு உள்ளாயிட்டாங்க. வந்தவர்கள் ஒரு நோய்க்கு உள்ளாயிட்டாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இங்கே தங்குங்க, கொஞ்சம் நோய் தீர்ற வரைக்கும் தங்குங்க என்று சொல்லி இந்த ஒட்டகத்தில் ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் இருக்கும். மஸ்ஜித் நபியுடைய வளாகத்தில் ஜக்காத்தாக வரக்கூடிய பேரிச்சம்பழங்கள் ஒட்டகங்கள்லாம் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கும். ஒட்டகங்கள்லாம் கட்டி மேய்ப்பதற்கெல்லாம் தனி இடம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு காவலர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய இடத்த காட்டி அங்கே போய் என்ன செய்யுங்கன்னா, தினசரி நீங்கள் பால் அருந்தி குடிச்சிக்கிறங்க. இன்னும் சாப்பாடு வெளிநாட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல. அந்த காலத்தில் அது சோறு பிரியாணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகபட்சமாக பேரிச்சம்பழம் இல்லைன்னா பால், சில நேரத்தில் ரொட்டி சாப்பிடுவாங்க. மற்ற நேரத்தில் உணவே என்னது, பேரிச்சம்பழமும் பாலும் தான். அப்போ அந்த பாலை நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம குடிக்கணும். சாப்பாட்டுக்கு மேலே நம்ம பால் குடிப்போம். அங்கே பால் தான் சாப்பாடு. அந்த காலத்தில் இந்த நிலைமைக்கு என்னது, ஒரு டம்ளர் பால் குடித்தாங்கன்னா அது காலை சாப்பாடுன்னு அர்த்தம். ராத்திரிக்கு ஒரு பால் குடிப்பாங்க, அது ராத்திரி சாப்பாடுன்னு அர்த்தம். அப்போ சாப்பாடாகவே பால் இருந்துச்சு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அது வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியாது. எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டிருந்ததுனால நீங்கள் அந்த ஒட்டகத்தில் போய் பால் அருந்து குடிச்சிக்கிறங்க, அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் அருந்தி கொள்ளுங்கிறாங்க. எதுக்கு சிறுநீர் அந்த சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்கு ஒவ்வாமை நோய், அலர்ஜி நோய் உங்களுக்கு வந்திருக்கிறது.
அதுக்கு வந்து ஒட்டகத்தின் சிறுநீரில் மருந்து இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒட்டகத்தின் சிறுநீரை வந்து ஒரு மருந்துக்காக வேண்டி சில ஹராமானதை பயன்படுத்தலாம். மருந்து பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடாமல் இருந்தால் கூட ஹராமான விஷயங்களாக இருந்தாலும் என்ன செய்யணும், ரத்த தானம் செய்யணும். ரத்தங்கிற ஹராமும் சாப்பிடக்கூடாது, உடம்புலையும் செலுத்தக்கூடாது. ஆனால் உயிர் காக்கிற ஒரு அவசியம் வரும்போது அது வந்து ஹராம் இல்லாமல் போயிடுது. எதுக்காக ரத்தம் கொடுக்குறோம், செத்துருவாங்க, அது தேவைப்படுது உயிர் காப்பதற்காக. அந்த மாதிரி சில தடுக்கப்பட்டவைகள் வந்து சில நேரங்களில் நிர்பந்தத்தில் அனுமதிக்கப்படும். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, ஒட்டகத்தின் சிறுநீரையும் குடித்து கொண்டு அதனுடைய பாலையும் குடித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அந்த ஒட்டகத்தின் சிறுநீரை குடித்தோம்னா நோய் குணமாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் அறியப்பட்ட மருத்துவ முறையாக இருந்துச்சு. அந்த காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வயிற்றுப்போக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா ஒட்டகத்துடைய யூரின் எடுத்து குடிப்பாங்க. அது குணமாயிடுறது அனுபவத்தில் பார்க்குறாங்க. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இவங்களும் செஞ்சாங்க, அது குணமாயிட்டாங்க, நல்ல உடம்புலாம் நல்லா தேறிட்டாங்க. தேறின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க அன்னைக்கு மாறினாங்களா கெட்ட எண்ணத்தில் வந்தாங்களான்னு நமக்கு தெரியலை. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த ஒட்டகம் நிறைய நிற்கிது. ஒரே ஒரு ஆள் தான் காவலுக்கு இருக்கிறார். ஒட்டகத்துக்கு காவலராக ஒரு ஆள் தான் போட்டிருக்குது. அப்போ இந்த ஒரு ஆளை காலி பண்ணிவிட்டு இந்த ஒட்டகங்களை ஓட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு அந்த ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு போட்டிருந்த ஒரு ஆளை, அந்த காவலரை மேய்ப்பரை என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சுட்டு இயன்ற அளவுக்கு ஒட்டகங்களை இழுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. சக்காத்து ஒட்டகங்களை கடத்திக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. காலையில் கிளம்பி சுபோட கிளம்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தகவல் தெரியுது. காலையில் டெய்லி வந்து பார்க்குற இடம் தானே, 5 வேளை மக்கள் வரக்கூடிய இடம் தானே அது. அதனால் பார்த்த ஒட்டகங்கள்லாம் காணாம். அந்த அவரும் கொல்லப்பட்டு கிடக்கிறார், யார், அந்த மேய்ப்பர். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே ஆள் அனுப்பி கூட அனுப்பி எங்கே இருந்தால் பிடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க. மத்தியானம் லோகருக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. போன ஆட்கள் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் 4 பக்கம் போய் அவங்கள இழுத்து கொண்டு 8 பேரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள இந்த வெயிலே போட்டு தண்ணி கேட்டாலும் தண்ணி கொடுக்காம, அது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, அது மாதிரி வந்து மார்கை வெட்டணுன்ற சட்டம் இருக்குது. எதுக்கு சட்டம், வழிப்பறி கொள்ளை நடத்துகிறாங்கல்ல, திருட்டுங்கிறது ஒருத்தங்க தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு. கொள்ளைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அடித்து பறிக்கிறது. திருட்டுங்கிறது கொள்ளைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், திருட்டுனா கையை வெட்டுற தண்டனை. கொள்ளை அடித்தான்னு சொன்னால் ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டணும். அது கிராஸாக வெட்டணும். மாறுகை, வலது கையை வெட்டினா இடது கால், அல்லது இடது கையை வெட்டினா வலது கால், கிராஸாக என்ன செய்யணும், வெட்டணுங்கிறது தண்டனைங்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த தண்டனை என்னென்னு கேட்டால், 5வது சூறாவில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் போரிடுகிறார்களோ, பூமியில் குழப்பம் விளைவிக்கிறார்களோ, இவங்களுக்கு தான் அந்த வசனம் இறங்குகிறார்களோ, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒன்று மரண தண்டனை கொடுங்க, இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், அல்லது சிலுவையில் அறையலாம், அல்லது கத்த ஐதீகம் அர்ஜுலுகும் என்கிறார், அவங்களுக்கு கைகளையும் கால்களையும் மாறுகையாக வெட்டலாம், அல்லது இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தலாம். இதில் ஏதாவது தண்டனை கொடுங்கிறான்ல. இந்த தண்டனைகளில் எதை வேண்டாலும் கொடுக்கலாம். இந்த திருட்டுக்குரிய தண்டனை விட இது கூட. ஏன்னா வழிப்பறி தெரியாமல் செய்கிறது வேறு, தெரிஞ்சுட்டு அடித்து பறிக்கிறது, கொலை செஞ்சுட்டு சொத்துக்களை பறிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த தண்டனை வந்து 5வது சூறாவில் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை பிரகாரம் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மார்கை வெட்டி தண்டனை கொடுத்துட்றாங்க. அதோட செத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம பேண்ட்ரு என்னென்னு கேட்டால், இப்போ அந்த 8 பேர் எதுக்கு வந்தாங்க, வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. இல்லை நம்பினாங்கள ரசூல்லா, நம்பி தானே ஒட்டகத்தில் போய் பால் குடிச்சிக்கன்னு சொன்னாங்க. மஸ்ஜித் நபவியில் தங்க வைக்கிறாங்க. எத்தனை விஷயங்கள்லாம் பேசுவாங்க, எத்தனை இதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்கிறாங்க, மஸ்ஜித் நபவியுடைய ஓரத்தில் தங்க வைத்து விட்டு பள்ளிவாசல்லே தங்க வைக்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஜக்காத் ஒட்டகங்களில் போய் நீங்கள் ஜக்காத்தை பால் அருந்து குடித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ நம்பிக்கை வச்சா என்ன மாதிரி அவங்க நினச்சிருக்கிறாங்க, நல்லடியாக இருந்தால் நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த நேரத்தில் மாறினாங்களான்னு தெரியலை, அல்லது நம்ம நடித்து போய் ஏதாவது கொள்ளடிச்சிட்டு வருவோன்னு வரும்போதே அப்படி வந்தாங்களான்னு தெரியலை. ஆனால் அவங்க கெட்டவங்கிறது தெரியுது. எப்போ தெரியுது, பிந்தி தெரியுது. அவங்க இந்த வேலையை செஞ்ச பிறகு, ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு ஒட்டகங்களை ஓட்டி சென்றதுக்கு பிறகு தான் இவங்க மகா கெட்டவங்க, நல்லவங்க கிடையாது. அப்போ இவங்களை ரசூலுல்லாஹ் என்ன நினச்சாங்க, சஹாபி தான் நினச்சாங்க. பல ஊர்கள்லேருந்து ஒரு கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுறதுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி இவங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்றவுன்னு அதுக்கு பரிகாரமாக உணவையும் கொடுத்து
மருத்துவ வழியையும் காட்டி அவங்க நல்லா அவனோட அக்கறையும் பட்டிருக்கிறாங்க. இவ்வளவும் செஞ்ச பிறகு அவங்க அந்த வேலையை ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம இதுவும் அதே மாதிரி சம்பவம் தான். எது மாதிரி சம்பவம்? அந்த 4 கூட்டத்தார் வந்து செஞ்சாங்கல்ல, ஏறக்குறைய அதே மாதிரியான சம்பவம் தான். ஏன்னா இவங்க நல்லடியார் ரசூலை நினைக்கிறாங்க, நல்லடியாராக இல்லை. இந்த 8 பேரையும் பெரிய எல்லாரும் நினச்சிருப்பாங்க, பள்ளிவாசல் அவங்க தங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னால் 5 வேளையும் தொழுவாங்க, சகாபாக்களோட பழகியிருப்பாங்க. அது பல நாளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இருந்திருக்குன்னா 10 நாள் 15 நாள் இருந்திருக்கலாம். அது உடம்பு சரியாகிற வரைக்கும் இவங்க தங்கினார்கள். வருது எத்தனை நாட்கள்னு வரல, எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள், அது ஒரு மாதம் கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த தங்க வைத்து மக்களோட பழகுனாங்கல்ல, அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, மஸ்ஜிதில் தங்க வச்சுருக்கிறாங்க, தொழுவுறாங்க, நம்மளோட கலந்து பழகுறாங்க, இவங்களாம் நல்லடியார்கள்னு தான் மக்கள் நினைத்திருப்பார்கள். சகாபாக்கள் நினைச்சிருப்பாங்க, புது சகாபாக்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா சகாபாக்கள் நினைத்திருப்பார்கள். அப்போ அந்த மக்களும் நல்லவரை நம்பியிருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வும் நல்லவர்னு நம்பினார்கள். நம்பி இருப்பார்கள்னு சொல்ல, நம்பித்தான் அவங்க தங்க வச்சாங்க. எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் தங்க வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, வஞ்சகம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, இதை ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிய முடியலை? அவங்க கெட்டவங்க என்பதை அறிய முடியலை. அது அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கிறான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய அறிய முடியலைன்னு கேட்டால், இறைவன் இவங்க நேசத்துக்குரியவர்களா இல்லையா என்பதை வந்து இறைவன் தான் அறிவான். அப்போ இறைவன் நேசம் வந்து கருதுனதை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அறிய முடியுமா இருந்தால், இவங்க சொல்லும் போதே இவங்க அல்லாட்ட யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அறிய முடிந்தால் என்ன செய்வாங்க, நடிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை போட்டு கவனிச்சுக்கிறங்க, இவங்க சந்தேகத்துக்குரிய ஆளாக இருக்கிறாங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறங்கன்னு ஒரு உளவுத்துறை மாதிரி சில நியமித்திருப்பாங்க. அப்படிலாம் எந்த கண்காணியும் பண்ணலை, அப்படி முழுசாக நம்பிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் காவலுக்கு நிற்கிறாரு, இவங்க ஒரு மாதிரியாக தெரியுது, இன்னொரு 10 பேர் போடுங்கன்னு போட்டிருப்பாங்கல்ல, ஒரு சந்தேகம் வந்தால் கூட செஞ்சுருப்பாங்கல்ல. எந்த சந்தேகம் வராமல் என்ன செய்கிறாங்க, அவர்களை வந்து தங்க வைத்து இவ்வளோ வசதி செஞ்சு கொடுக்குறாங்கன்னு கேட்டால், நம்ம எப்படி ஒரு ஆளை மகான்கிறது, அவர் அவளியான்னு சொல்வது எப்படி எல்லாம் ஏற்றுக்குருவான்? அப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே உள்ள ஆளுங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு அறிய முடியாது, நான் அறிவேன்னா என்ன அர்த்தம்? ஒருவரை நல்லடியார் என்பதை நபிகள் நாயகத்தை கண்டுபிடிக்க இயலாது, வஹீல கண்டுபிடிக்கலாம். வஹீல அல்லாஹ் சில ஆள்களை பற்றி அறிவித்திருக்கிறான். அந்த லிஸ்ட்டு இந்த தொடரில் பிறகு பார்ப்போம். யாரை பற்றியெல்லாம் நல்லடியார் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் நல்லடியார்னு சொல்ல முடியும், குறிப்பிட்டு தனி பெயர்களுக்கு சொல்கிறதா இருந்தால். அப்படி அறிவிக்கப்படாத யாரை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு பேசிக்கு இந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது அறிய முடியவில்லை, நல்லடியார் என்பது என்ன செய்ய முடியலை, அறிய முடியவில்லை. அதே மாதிரி என்ன செய்யணுங்கிட்டா, ஹைபர் போர் நடக்குது. ஹைபர் போர் மதீனாவுக்கு பக்கத்தில் ஹைபர்னு ஒரு கோட்டை இருக்கிறது, யூதர்களுடைய கோட்டை. அது யூதர்கள் ரொம்ப வந்து சதி வேலை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால உள்ளே இருந்து கொண்டே மக்காவுக்கு தகவல்லாம் கொடுத்து எதிரிகளுக்கு வந்து காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்ச காரணத்தினால அவங்களோட ஒரு யுத்தம் நடக்கிறது, ஹைபர் போருங்கிறது நடக்கிறது. அந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னா, சில சகாபாக்கள் ஒருத்தராக கொல்லப்படுறாங்க. அங்கிட்டும் கொல்லப்படுவாங்க, அங்கிட்டும் கொல்லப்படுவாங்க. போர்ண்டா தானே, போர்னு சொன்னால் சகாபாக்களும் சிலர் கொல்லப்படுவாங்க, எதிரிகள் தரப்புலையும் கொல்லப்படுவாங்க. ஒரு சகாபி கொல்லப்பட்டவன என்ன செய்வாங்கன்னா, இன்னாரை கொண்டுட்டா ஷஹீத் ஆகிட்டாருமாங்க. ஒரு அப்துல் காதர்ங்கிற சகாபி கொலை பண்ணிட்டாங்கன்னா அப்துல் காதர் ஷஹீத் ஆகிட்டார்னு சொல்லுவாங்க. மக்களுக்கெல்லாம் விளங்குற மாதிரி. அது இறந்துட்டாருங்கிறது கூட்டத்தில் அறிவிக்கணும்ல. போர்க்களத்தை ஒரு மூலையில் கொல்லப்பட்டிருப்பார், உடனே என்ன செய்வாங்க, அப்துல் ஃபுனாலும் ஷஹீத், இன்னார் ஷஹீத் ஆகிட்டாருமாங்க. இருக்கிற சகாபாக்களுக்கெல்லாம் சரி ஒரு ஆளை இழந்துட்டோம், ஒரு ஆளை இறந்துட்டாருன்னு விளங்கிடுவாங்க. இப்படி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் பேரை சொல்லி இன்னார் ஷஹீதுங்கிறாங்க. ஒரு ஆள் பேரை சொல்லி, பேர் இதில் வரல, இன்னார் ஷஹீதுன்னு சொல்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு காதில் விளங்கிருச்சு. அது காதில் விளங்குறதுக்கு தான் சொல்லுவாங்க. இறந்துட்டாருன்னு சொன்னால் யார் யார் இறந்துட்டாங்கிற உடனே தகவல் மக்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம இத்தனை பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்க அதுக்கு அந்த மாதிரி உள்ள ஏற்பாடுகளை செஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இன்னார் ஷஹீதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அது கேட்டுருச்சு. கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்லா, சொல்லாத, அப்படி சொல்லாத, இன்னி ராய்துஹு ஃபின்னார், நான் அவர் நரகத்தில் பார்த்தேன். அவர் வந்தது அல்லாஹ்வுக்காக போர் செய்ய வந்திருக்கிறார், உயிர் தியாகம் பண்ண வந்திருக்கிறார், வந்து தியாகமும் பண்ணிவிட்டார். வெளிப்படையாக பார்த்தா என்ன தெரியும், அந்த சகாபி வந்து உயிரை துச்சமாக மதித்து எதிரிகளுடைய உள்ள ஊடுருவி சென்று அவர்களையும் தாக்கிவிட்டு அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை ஷஹீதுன்னு சொல்லலாம் தானே. ரசூலுல்லாஹ் நடத்தின படையில் வேறு நடக்கிறது. ஷஹீதுன்னு அவங்க சொன்னதில் தப்பு இல்லை, வெளிப்படையான விஷயத்தை விட்டு ஷஹீதுன்ட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் ஷஹீதுன்னு சரி ஓகே, இந்த ஆளுக்கு நீ ஷஹீதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நான் அவரை வந்து நரகத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க.
எதுக்கு நரகத்தில் பார்த்தாங்கன்னு கேட்டால், அவர் இந்த போரில் ஈடுபட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆளை வந்து இவர் கொன்றுறாரு. கொன்ற உடனே அவன் வைத்திருந்த ஒரு போர்வை இருக்கிற அழகான போர்வை ஒன்று இருந்திருக்கு, அதை சுருட்டி இவர் வச்சுக்கிட்டார், ஒழிச்சு வச்சுக்கிட்டார். ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன, போர் சட்டம் என்னன்னு கேட்டால், எதிரிகள்கிட்டருந்து கைப்பற்றுற எல்லா பொருள்களையும் ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். அவங்க பங்கு வச்சு தருவாங்க. போர் முடிந்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்வாங்க, யார் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு உரியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பங்கு வச்சு கொடுப்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இதை கொண்டு போய் கொடுத்தா நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல, நம்மளே எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு எதிரியிடம், அதே போர்க்களத்தில் எதிரியிடமிருந்து கைப்பற்றிய ஒரு போர்வையை அவருடைய பேக்குக்குள்ளே தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டு மேலே சண்டை போட்டு கொல்லப்படுறாரு. அந்த போர்வைக்கு ஆசைப்பட்டு நெஞ்சாரு, அவர் கொல்லப்பட்டார். இது யாருக்கும் தெரியாது, மற்ற சஹாபாக்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாவுக்கும் தெரியாது, வஹீல அல்லாஹ் சொன்னால் தெரியும். அப்போ அல்லாஹ் நினைச்சிட்டான், இந்த வஹீல சொல்லி கொடுத்துட்டான். ஒரு போர்வையின் காரணம், போர்வையை திருடியதின் காரணமாக இன்னி ராய்துஹு ஃபின்னார், அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 182வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், இவரை ஷஹீதுன்னு எல்லாரும் கருதுகிறாங்க. சஹாபாக்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஷஹீதுன்னு சொல்லி. சஹாபாக்கள் ஷஹீதுன்னு நினைத்தவர் ஷஹீதாக இருக்கலை. சஹாபாக்கள் நம்மளோட மேலானவர்கள் தானே, நம்மளோட சிறந்தவர்கள் தானே. அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் ஒரு ஆளை பார்த்து ஷஹீதுன்னு கணிக்கிறாங்க. கணிக்கிறது மாதிரி கண் முன்னாடி நடந்த சம்பவம் தானே இது. கொல்லப்பட்டு கிடைக்கிறது என்பது விசாரித்த தகவலா, கண்ணால் பார்த்ததா? கண்ணால் பார்த்தது. போர்க்களத்துக்கு வந்திருக்காரு, தியாகம் பண்ணியிருக்கிறார், உயிர் தியாகம் நடந்திருக்கிறது. 10 பேருக்கு ஏற்கனவே ஷஹீதுன்னு சொல்லியிருக்கிறோம், 11வது அவர் ஆகியிருக்கார், இவரும் ஷஹீதுன்னு சொல்லுவோம், அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாரையும் ஷஹீதுங்கிறாங்க. அது ரசூலுல்லாவோட சேர்ந்து போர் செஞ்சால் எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும், அதில் கொல்லப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அத்தனை சஹாபாக்கள் கனிமு பொய்யா போச்சு இவர் விஷயத்தில். வேறு வேறு ஆளுக்கு விஷயமா சொன்னாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் மறுக்காதனால உள்ளபடி இருக்கலாம், நல்லடியாராக இருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, அவர் இந்த மாதிரி திருடிவிட்டார், போர்வையை திருடி இருக்கு, போர்க்களத்துக்கு வந்து திருடுறாரு பாருங்க. உயிரை கொடுக்க வந்தவருக்கு போர் மேலே ஆசை வந்தது, உயிர் கொடுக்க வர்றாரு. அந்த நேரத்தில் சைத்தான் எடுத்து நினைஞ்சான், ஒரு போர்வையின் மீது ஆசையை உண்டாக்கி அதை சுருட்டி வச்சுட்டு ஏமாத்துற போர்வையை சுருட்டி மறைத்து கொண்டார். அதுக்கு பிறகு தொடர்ந்து போர் செய்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், எல்லாரும் சேர்ந்து ஷஹீது என்று நினைத்தவர்கள் ஷஹீது தான், வெளிப்படையான செயலை வச்சு பார்த்தா ஷஹீது தான். ஆனால் கல்வியில் உள்ளத்தை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷஹீது இல்லை. அல்லாஹ் இவருக்கு என்ன மார்க் போடுவான்னு பார்த்தா இவர் ஷஹீது கிடையாது. இப்படியான ஒரு வேலை அதில் போர்க்களத்தில் வந்துக்கிட்டு இப்படி செஞ்சார்னா இவர் அல்லாஹ் அங்கீகரிப்பானா? இவர் ஷஹீதுன்றலாம் ஏற்றுக்கிற மாட்டாங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர் ஷஹீதுன்னு சொல்ல, ஷஹீதுன்னு எல்லா பாவம் மன்னிக்கப்படும். போர்க்களத்திலே போய்கிட்டு இந்த வேலையை செஞ்சார்னு சொன்னால் இதுக்கு மன்னிப்பு இல்லை. அதனால் நரகத்தில் பார்க்குறாங்க. அவர் நரகத்தில் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால் நம்ம எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு மனிதரை பற்றியும் அவுலியா மகான் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம். இது குறித்து இன்னும் ஏராளமான நிறைய அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பேசிக்கொண்டே இருந்ததை நம்ம பார்த்தோம். அது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ உத்தரகாண்டுங்கிற மாநிலத்தில் பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுதும் கொண்டு வராமல் ஒரு மாநிலத்தில் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பொது சிவில் சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நம்மளை பாதிக்க, நமக்கு எதிர்ப்பு நினச்சா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அந்த சட்டத்தினால. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த சட்டத்தைலாம் இயற்றிவிட்டு இறுதியாக என்ன செய்கிறாங்க, இந்த சட்டத்தில் பழங்குடி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாதுன்றாங்க. அதுலேயே இவங்க என்ன சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே சட்டம்னாங்க. ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம்னு சொண்டு வந்தாங்க. அப்போ ஆளாளுக்கு சட்டம் இருப்பது இந்தியாவுடைய அந்த ஒரு இறையாண்மைக்கு ஒற்றுமைக்கு பாதிப்பாக இருக்கிறது. ஒரு நாடுன்னா ஒரு சட்டம் தானே இருக்கணுன்றாங்க. அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டால், அந்த மலைவாழ் மக்கள் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கலாம். மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த எந்த சட்டம் பொருந்தாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதில் முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டால், 21 வயசு ஆணுக்கு 18 வயசு பெண்ணுக்கு இருக்கணுங்கிறாங்க கல்யாணத்துக்கு. ஏற்கனவே அதான் இருக்குது, ஏற்கனவே அதான் இருந்து கொண்டு இருக்கிற பொது சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆணுக்கு 21 வயசு இருக்கணுமா, பெண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், இதுதான் பொது சட்டம். இப்படி தானே இருக்குது நாட்டில். இப்படி கல்யாணம் பண்ணால் செல்லாது தானே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. முஸ்லீம் பண்ணால் கூட செல்லாது தானே சொல்கிறீங்க. பதிவு செய்ய மறுக்கிறீங்களா, பதிவு செய்யறதுக்கு போனால் மறுக்கிறீங்களே. இப்போ ஏற்கனவே எது நடத்தில் சட்டை கொண்டு வந்துட்டாங்களோ அதைத்தான் திருப்பி ஒருக்கா கொண்டு வந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து எல்லா திருமணங்களையும் பதிவு செய்யணும்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதானே இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ண பதிவு செஞ்சு தானே ஆகணும். கொண்டு வரேன்னு நாங்கள் ஏதாவது கொண்டு வந்தோன்னு மக்களை ஏமாத்திர கொண்டு வர்றாங்களே தவிர திருமணங்களை பதிவு செய்யணும், பதிவு ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு பதிவு அலுவலகத்தில் போய் என்ன செய்யணும், நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம்னு சொல்லி கொடுத்து அதை பதிவு பண்ணத்தான் வேணும். பதிவு பண்ணாட்டி செல்லாது, பல திருமணமே செல்லாதுங்கிற ஒரு சட்ட சிக்கல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 2 பேரில் ஒரு ஆள் வந்து மதம் மாறிட்டாங்கன்னா அந்த அதற்காக விவாகரத்து செய்யலாம். ஒரு இந்து முஸ்லீம் ஒரு 2 பேர் இந்துவாக இருக்கிறாங்க, அந்த கணவர் முஸ்லீம் ஆகிட்டார் அல்லது மனைவி முஸ்லீம் ஆகிட்டான்னு வைங்க, அவள் மதம் மாறிவிட்ட காரணத்தினால் அது வந்து அந்த திருமணம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. நல்ல சட்டம் தான் இது. வழங்குதா? இந்த மதம் மாறிட்டார்கள்னு சொன்னால் அதை கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன நம்மளுக்குன்னு கொண்டு வர நினைக்கிறாங்க, நம்மளாம் இதை எதிர்ப்போன்னு நினைக்கிறாங்க. இதுதானே இஸ்லாம் சொல்லுது. மதம் 2 மதம் மாறிட்டாங்கன்னு கணவன் மனைவி வாழ முடியும். அதை இஸ்லாமிய சட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க, பொது சட்டம்னு. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பல திருமணம், ஒரு ஆள் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்யணும், ஒரு பெண் ஒரு ஆணை தான் திருமணம் செய்யணுங்கிறாங்க. இதுவும் வந்து இது மட்டும் நமக்கு இந்த முஸ்லீம்கள் வந்து 4 திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்குது இன்றைக்கி. இது ஒன்று தான் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு எதிரானதுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தில் வந்து பல திருமணம் கட்டாயமா? கண்டிப்பாக செஞ்சு தான் அவங்களை குற்றமா? அதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா விட்டு போயனால என்னென்ன. அதனால நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோமா? நீ ஏன் 2 கல்யாணம் பண்ணல கேட்பானா, 3 பண்ணலான்னு கேட்பான். அதற்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலை. பெண்கள் எண்ணிக்கை கம்மியாக போச்சு, அவன் சட்டம் போடாட்டா நாளை எப்படி பண்ணுறது? பெண்கள் எண்ணிக்கை குறையாக போச்சுன்னு சொன்னால் இவன் சட்டமே போடாட்டாலும் பொண்ணு எப்படி கிடைக்கும்? அப்போ ஆண்களை விட பெண்கள் இப்போ அதிகமாக இருக்கிற காலத்தில் தான் இது சாத்தியமாகும். அப்போ அதுக்காக தான் இந்த தீர்வு கொண்டு வரவும் பட்டுச்சு. அப்போ நீங்கள் வந்து இப்போ தடை செஞ்சிட்டான்னு சொன்னால் இல்லை விட்டுருக்கோம், அவ்வளோதானே. இதில் என்ன நம்மளை வந்து அழிச்சு பாதிச்சிருவான்னு நினைக்கிறேன். சும்மா ஓட்டு பொறுக்கிறதுக்காக அது சொன்னாங்களே தவிர இதை யாரும் செய்கிறதில்ல. பல திரும்ப நம்மளோட யாருமே செய்கிறதில்ல. 1-2 பேர் செய்கிறாங்க. நம்ம செய்கிறத மற்றவன் ஜாஸ்தியாக செய்கிறான். நம்ம செய்வதை விட செய்கிறாங்க, மற்ற சமுதாயத்தில் ஜாஸ்தியாக செய்கிறான். இந்த பழங்குடி மக்கள்லாம் சொல்கிறோம்ல, அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் பல திருமணம் செய்கிற மாதிரி அந்த பெண்கள் பல ஆண்கள் கல்யாணம் பண்ணலாம். இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்களே, ஒரு பெண்ணுக்கு பல புருஷன் இருக்கலாமா. அப்படி அவங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் வழி சமுதாயங்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, இன்னொரு கல்யாணம் விரும்பினா 10-15 பண்ண கணவர் கூட வைத்து கொள்ளலாம். அந்த மாதிரியான சட்டம் அவங்களுக்கு இருக்குது. அதை திருத்த வக்கீல் அவங்களுக்கு செய்யலாங்க, அது அனுமதி இருக்காது. அது என்னதுக்கு, பழங்குடியாக இருந்தால் என்ன செய்யலாம், நீ எத்தனை ஆணும் எத்தனை பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை பெண்ணு எத்தனை ஆணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பழங்குடி மக்கள் இன்றைக்கி கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இது தடுக்காது. அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதான். அப்போ பலதார மனத்தை நீ தவறுன்னு சொல்வதற்கு கொண்டு வருவதாக இருந்தால் யாரும் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வரணும். அவன் ஓட்டு போயிடுவான். அவன் நோக்கம் என்னன்னு கேட்டால், ஒரே நாடு ஒரே மக்கள்லாம் கிடையாது. உங்களை சீண்டி பார்க்குற விஷயத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு கொண்டு வர்றாங்களே தவிர இதனாலெல்லாம் எங்களை சீண்டி பார்க்க இயலாது. அது ஒரு விஷயத்தை வச்சிடறோம். அதுக்கடுத்து என்ன கொண்டு வந்துடுவாங்கன்னு கேட்டால், அது விவாகரத்து, ஜீவனாம்சம், விவாகரத்துக்கு பிறகு குழந்தைகள் யார்கிட்ட இருக்கணும், இந்த 3 விஷயத்தையும் ஜமாத்துகளை தீர்மானிக்க. ஜமாத்துன்னு சொல்லலை, நீதிமன்றத்தில் தான் தீர்மானிக்கணும். நம்ம ஜமாத்தில் பேசி முடிவு பண்ணுறோம்ல, ஜமாத்தில் பேசி விவாகரத்து அந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல, அது யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 3ஐயும் நீதிமன்றத்தில் கொண்டு வரணுங்கிறாங்க. இப்போ அதான் இருக்குது. பொது சட்டம் எழுத்தில் வந்து அப்படி இருக்கே தவிர, நம்ம எத்தனை ஜமாத்துகளில் வந்து விவாகரத்து பண்ணிடுறாங்க. கணவனை மனைவியை கோர்ட்டுக்கு போனால் நீ இன்னும் நீதிமன்றமாக நடத்துகிறேன்னு கோர்ட்டு கேட்குறான். உனக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறான். இப்போ அந்த அதிகாரம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம 2 பேர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் பஞ்சாயத்து இல்லாமல் போகும். ஒரு தரப்பு எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, நீ எப்படி விவாகரத்து பண்ணுவ, உனக்குன்னு அதிகாரம் இருக்குன்னு கோர்ட்டு கேட்குது. தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதே சென்னை ஹைகோர்ட்டில் தீர்ப்பளித்தாங்க. அதனால் வந்து நீதிமன்றத்தை தான் அணுகணும் என்று சொல்வார்களே. ஆனால் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே படிப்படியாக அந்த கருத்து வந்துட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் கொடுக்க இயலாது. இதில் என்னன்னு கேட்டால், இரு சாராரும் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஒத்துக்கொண்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் மனப்பூர்வமாக பிரிஞ்சுக்கிறோன்னு மனு போட்டோம்னா எந்த பிரச்சனை இல்லாமல் வாரத்தை கொடுத்துருவாங்க. அப்படி முஸ்லீம்கள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஜமாத்து மூலமாக நாங்கள் பேசி முடிவு செஞ்சு இருவருமாக ஒன்றிணைந்த முறையில் ஒரு மனுவை போட்டோம்னு சொன்னால் சட்டப்படியான விவகாரத்து கிடைச்சிடும். இருவரும் இணைந்து அதை வருவார்கள்னு சொன்னால் அதை இழுக்க முடியாது, அதை மறுக்க முடியாது கோர்ட்டு. அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தான் கொண்டு வந்துருக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முக்கியமாக வந்து அத்தை மகள் மாமா மகள்ங்கிற இதை வந்து என்ன செய்கிறோம், நம்ம முறைப்பெண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, முறைப்பெண்ணுன்னு இருக்குது. அதை கல்யாணம் பண்ணக்கூடாதான்.
கல்யாணம் பண்ணுறா இருந்தால் அத்தை மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. யாரும் முஸ்லீம் இந்து கிறிஸ்து யாராக இருந்தாலும் சரி அத்தை மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, மாமா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து அங்கே பற்றிக்கிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னடா இது இதுங்க உறவு முறையை எடுத்து நாசமாக்குறீங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் இப்போ எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு எதிராக வந்து நம்ம போராட வேண்டியதில் யார் செய்கிறா? இதனோட முறப்புன்னு நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதை போய் வேணாங்கிறீங்க, எந்த கிறுக்கு பிறகு சட்டத்தை எழுதுனான்னு சொல்லி அவங்களே அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது அநேகமாக வந்து ரிவர்ஸில் போய் அந்த சட்டம் எழுதிட்டா கூட அதனால் செயல்படுத்த முடியாது. அந்த இந்து மக்கள் மத்தியில் இது கடுமையான ஒரு எதிர்ப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் பொது சிகிச்சைன்னு கொண்டு வந்துருக்குறாங்க. அடுத்து நினைச்சிருக்காங்கன்னு கேட்டால் ஆணும் பெண்ணும் வந்து கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறாங்கல்ல சும்மா, அந்த மாதிரி சேர்ந்து வாழ்தல் என்பது தடை செய்யப்படுது. அப்படி சேர்ந்து அது நல்லதாக போச்சு. இஸ்லாம் அதான் சொல்லுவாங்களா, கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்றதுங்கிறது பேர் விசாரம் தானே. அப்போ இஸ்லாம் எதை விசாரம் செய்கிறது அதை கொண்டாந்து பொது செய்யணும். இஸ்லாமியர்கள்லாம் அப்படி செய்கிறோமோ நினைத்துக்கிட்டு கொண்டு வர்றாங்க. நம்ம எடுத்து செய்கிறதே இல்லை. அது நம்ம முஸ்லீம்களில் இஸ்லாத்தை பேணக்கூடியும் செய்கிறதில்லை. இஸ்லாம்னா என்னென்னு வழங்காத ஒன்றா ஒருத்தர் 2 பேர் செய்வானுங்க. அப்போ நம்ம சட்டப்படி இப்படி தான் இருக்கிறது. அது என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் அதை பதிவு பண்ணலாமா, சேர்ந்து வாழலாமா, அதை என்ன செய்யணும், கலெக்டருக்கு கடிதம் எழுதி 13 மாதத்துக்குள்ளே பதிவு செஞ்சுக்கணும். நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவு செய்யணும். பதிவு செய்ய தவறினால் அவங்களுக்கு 10,000 ரூபா அபராதம், அது மாதிரி 6 மாதம் சிறை தண்டனைன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளை பாதிக்குமா? நம்ம இதே முஸ்லீம் இதே செய்வான்? முஸ்லீம் எதாக இருந்தாலும் சட்டப்படி கல்யாணங்கிற முறையில் தான் அது செய்வானே தவிர வப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி விஷயம் தானே இது. நம்ம இஸ்லாமிய பார்வையில் அவங்க முற்போக்கு கொண்டு அதை நல்ல காரியம்னு சொல்லுவாங்க. நம்ம பார்வையில் வந்து இது வந்து ஒரு நல்ல செயல் இல்லை. கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறது என்பது அதை தடுத்து நமக்கு எதிர்னு நினச்சிக்கிறோம். நமக்கு எதிரானது இல்லை இது. அந்த மாதிரி முற்போக்காளர்கள் அவங்களுக்கு தான் எதிர். முற்போக்குன்னு சொல்லக்கூடியதான் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னது கல்யாணம் சும்மா சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சொத்துரிமை விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டுங்கிறாங்க. அது 1400 வருஷமாக உனக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டோம். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு சொல்கிற விஷயத்தை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களாம் பொது சிவில் சட்டம். அப்போ நம்ம சட்டம் தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியுது. நம்முடைய சட்டத்தை தான் பொது சிவில் சட்டமாக பாதி விஷயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சேர்ந்து வாழ்கிற விஷயம் இஸ்லாம் சொல்கிற அப்படி செய்கிறாங்க. மதம் மாறி விட்டால் கணவன் மனைவியாக இருக்க இயலாதுன்னு சொல்கிறீங்கள, அது எங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் தான். அப்போ 1400 வருஷத்துக்கு முந்தைய நம்ம என்ன சொன்னோமோ அதை வந்து அனைவருக்கும் மாற்றி விட்டாங்க. இப்போ அவங்க நம்ம சட்டத்தை திணிக்க நினச்சாங்க, இப்போ நம்ம சட்டத்தை அவங்களும் திணிச்சுக்கிட்டாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை நினைச்சாங்க இந்துக்களுக்கும் சேர்த்து ஆக்கி விட்டாங்க. இதை தான் செய்ய முடியும். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த சட்டங்கள் வந்து பழங்குடி மக்களுக்கு வந்து மலைவாழ் மக்களுக்கு பொருந்தாதுங்கிறாங்க. அப்போ மலைவாழ் மக்களாக இருந்தால் என்ன செய்யணும், அவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு. மலைவாழ் பகுதியெலாம் என்ன செய்வாங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாதுங்கிறாங்க. அது இன்றைக்கி அமலாகும். ஏன் அவங்க அந்த சட்டத்தில் கட்டுப்பட மாட்டாங்க. ஒரு பெண்ணு பல கல்யாணம் பண்ணலாம்னு இருக்குது, அவங்களுக்கு இது பொருந்தாது. அது மாதிரி அத்தை மக மாமா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறலாம. அப்போ மலைவாழ் மக்கள் மட்டும் இதுக்கு பண்ணிக்கிறலாம், பழங்குடி மக்கள் பண்ணலாம்னு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பைத்தியக்காரத்தர சட்டம்னு எள்ளி நகையாடுறாங்க எல்லாரும். அறிஞர்கள்லாம் கேள்வி பண்ணுறாங்க. இதுக்கு தானே போட்டு பில்டப் கொடுத்தீங்க, இதை கொண்டு வரதுக்கு தானே இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, ஒரே நாடு ஒரே சட்டம்னு சொல்லி உனக்கு முடியலை தானே. அந்த மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள்லாம் போராட்டம் இறங்குறாங்க. நம்மள மாதிரி இறங்க மாட்டாங்க, ஈட்டி கம்பு அறுவோட இறங்குவாங்க. அதுக்கு பயந்துட்டு என்ன செஞ்சாங்க, மலைவாழ் மக்களுக்கு விதிவிலக்கு, நீங்கள் உங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்கள ஆக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே சொன்ன புதுசு சட்டம்ங்கிறது சாத்தியப்படாது, அனைவரும் ஒரு கோட்டில் எனக்கு இயலாதுங்கிறத அதை ஒத்துக்கிட்டு தான் நினைஞ்சிருக்காங்க. புதுசு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தகவலுக்காக வேண்டிய இஸ்லாம் வலைக்கும்.